ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாண்டிய சோர்ஸ் பார்க்க போகிற பாண்டிய சோர்ஸில் அங்கிட்டு ஜன்னல் ஓரமாக எட்டி நின்று பார்த்துட்டு நம்ம மெயினாக அடிச்சு அலப்பறையை பார்க்கணுமே, யாருக்கிட்ட வாங்கடா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டை போட்டுட்டு சும்மா முந்தானி எடுத்து சொருவும் போது மீயாவும் அப்படின்ட்டாங்க. யாரா அது பின்னாடியும் பார்த்தா மாமியார். ஒன்றும் இல்லை, ஏதோ பக்கத்து வீட்டில் பரபரன்னு இருந்தது, என்ன பிரச்சனைன்னு தெரில அப்படின்னு சொல்ல அந்த டைம் பார்த்து சுகன்யா வந்துட்டு இது மாதிரி இன்கம் டேக்ஸ்லேருந்து வந்தாங்களாம், பணத்தை பூரா அள்ளிட்டு போயிட்டாங்களாம், கோடி கணக்கில் இருந்துச்சான், கோடி ரூபா வாப்பு, நம்பினாதான் சோறு, அந்த மாதிரி ஆயிடுச்சு இவங்களோட ரியாக்ஷனு. கடைசி ஏன் இவங்க வரி கட்டாமல் வச்சுருக்காங்க, கட்டியிருக்க வேண்டியதானேன்னு கோமதி அம்மா சொல்லிவிட்டு கிளம்பிட்டாங்க. நம்ம சரவணன் ஒரு பக்கம் அவங்க கடைக்கு போய் அவங்க அப்பாவை பார்க்குறாங்க. ஆளுக்கு வந்து பார்க்குறதுக்கு நான் ஷோட் கேஸில் வச்ச பொம்மையாடா, ஏன்டா இப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது இவரோட ரியாக்ஷனு. நம்ம செந்தில் ஒரு பக்கம் 10 லட்ச ரூபா பணத்தை எடுத்துகிட்டு போய் மாமனார்ட்ட கொடுத்துறாரு. குற்ற உணர்ச்சியே இல்லாமல் இப்படி நிற்கிறியப்பா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இது மட்டும் மீனாவுக்கு தெரிஞ்சது நீ செத்த அப்படிங்கிற மாதிரி இருக்குது. மாப்பு வச்சுட்டான் ஆப்பு ஒரேடி அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இங்கே இது நடந்தாலும் நம்ம தங்கமயில் வீட்டுக்கு 4 பேர் வந்து உட்காடுறாங்க. டூருக்கு போகலாம் வரியான்னு சொல்லி கேட்க, டூருக்கு போகிற நேரமேலையா நான் இருக்கேன் அந்த அம்மா சலிச்சுக்க. கடைசியில் பார்த்தா வீட்டு விஷயத்தை நோண்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அக்கம் பக்கத்தில் இருக்கவங்கலாம் வீட்டு விஷயத்தை நோண்டலைன்னா உங்களுக்கு தூக்கமே வராதடா, உங்கள் முதுகில் இருக்கிற ஆளுக்க சொல்றீங்கடா, அடுத்தவங்க முதுகில் இருக்க ஆளுக்க எடுக்காதீங்கடா அப்படின்னா கேட்குறாங்களா. கடைசியில் இவங்க ஹர்ட் பண்ணிட்டு போனதில்லை, நம்ம தங்கமயிலோட அம்மா ஹர்ட் ஆகி நம்ம தங்கமயில ஹர்ட் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் நீ ஏன் முயற்சி பண்ண மாட்டேங்கிறாங்க போகிறதுக்கு, உன்னால இங்கே வச்சு தண்டத்துக்குலாம் சோறு போட முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. பெற்றவங்களே ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம அதாவது பெத்த பிள்ளையே பாரம்னு சொன்னால் எங்கே போய் நிற்கிறது, அவங்க கவலை அவங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. பாவம் நம்ம தங்கமயில் ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் அவங்க எடுக்க போகிற முடிவு என்னதான் தான் இருக்கும், ஒன்று வெளியே போயிடணும், இல்லைன்னா இங்கேயே இருந்து ஒவ்வொன்று அழுதுகிட்டு திட்டு வாங்குறதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கணும். பொண்ணுக்குன்னா இதான் நிலமில்ல, அங்கேயும் நிரந்தரம் இல்லை, இங்கேயும் நிரந்தரம் இல்லை. இந்த மாதிரி ஒரு கொடூரம் யாருக்கும் இருக்கக்கூடாதுடா. ஓகே.